ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெஸ்கியூ பண்ண லேப் இவனை பற்றின வீடியோ வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். இவனோட முழு அப்டேட்டை வந்து இப்போ நான் கொடுக்குறேன். மதுரையில் துவரிமான் அப்படின்ற ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்குள்ளே தான் நாங்கள் இந்த லேபை பார்க்குறோம். தொடர்ந்து ஒரு 2 தடவை அவனை பற்றி நாங்கள் பார்க்குறோம், விசாரிக்கிறோம். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து யாரோ கோவிலில் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க, கோவிலுக்கு வர்றவங்க அப்படின்னு சொன்னாங்க. சாப்பாடு தண்ணி இல்லாமல் அந்த கோவிலுக்குள்ளேயே அவன் இருக்கான். இவனுக்குன்னு பக்கத்தில் எந்த ஃப்ரெண்ட்ஸுமே கிடையாது. தனியாக அனாதையாக சுற்றிக்கிட்டே இருப்பான். 3வது தடவை அவனை ரெஸ்கியூ பண்ணும்போது அவனுக்கு ஒரு நல்ல வீடு அடாப்ஷன் ரெடி பண்ணிட்டோம். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவரோட வீட்டில் வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி முன் வந்தார். உடனே இவனை இம்மீடியட்டாக போய் இவனை ரெஸ்கியூ பண்ணோம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு பையன். அன்பை வந்து அந்தளவுக்கு கொடுக்குறான். அன்புக்கு ஏங்கிட்டு இருக்கான். அவனை இம்மீடியட்டாக எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து பிளட்டு ஏற்றணும். ஏன்னா டாக்டர் வந்து சொல்லிட்டாரு, இவனுக்கு சுத்தமாக உடம்புல ரத்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ரொம்ப எலும்புந்தோலுமாக இருந்ததுனால தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய எலும்புகள்லாம் அவனுக்கு வந்து மண்டையோடலாம் தெரியுது. இவனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸு, லிவரு இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஒர்க்கிங்கில் இருக்குன்றது தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பிளட் டெஸ்ட்டு பண்ணணும்னு சொன்னார். சரி, ஓகே, அதையும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தென் போலீஸ் ஆஃபீஸரோட வீட்டில் கொண்டு போய் விட்டாச்சு. சாப்பாடு கொடுத்தா ரொம்ப நாள் பார்க்காத ஒரு சாப்பாடை பார்த்த மாதிரி சிக்கன் ரைஸை வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தான். அப்போவே தெரிஞ்சது இவன் எந்த அளவுக்கு பசியோடு இருந்திருக்கான் அப்படின்றத நம்மளால் உணர முடிஞ்சது. போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட அவர் வீட்டுக்கு கொண்டு போய் நம்ம கொடுத்துட்டோம். அவர் ரொம்ப பாசமாக இவனுக்கு உடனே சார்லி அப்படின்னு ஒரு பேர் வச்சார். இவனை நல்லா குளிக்க ஊற்றிட்டு வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறது, அவனுக்கு போன்லெஸ் சிக்கனு, முட்டை, ஈரல் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ப்ரோட்டீன் உள்ள சாப்பாடாக டெய்லி ஒரு 2 வேளை, அப்புறம் பால், தென் அவனுக்கு சில நொறுக்கு தீனிலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதெல்லாம் கொடுத்துட்ருந்தார். சாப்பிட்டுட்டே இருந்து ஒரு 3 நாளில் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா அவனுக்கு லூஸ் மோஷன் போக ஆரம்பிச்சிருச்சு. அவனால் நடக்கவே முடியலை. 10 தடவைக்கு மேலே போக ஆரம்பிச்சிட்டான். உடனே அவருக்கு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணார். ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போக முடியாததுனால 1962க்கு கால் பண்ணி டாக்டர் வந்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம், இன்னும் வந்து அவனுக்கு மறுபடியும் கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருந்ததுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. தென் அதுக்கப்புறம் அவனுக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. அவன் பாட்டை விளாட ஆரம்பிச்சிட்டான். சாப்பாடு நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். இப்போ சார்லி பற்றி கம்ப்ளைண்ட் தான் வந்துக்கிட்டு இருக்கு. பக்கத்தில் இருக்க அவன் ஃப்ரெண்ட்ஸோட சாப்பாடையும் சேர்த்து எடுத்து சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சார்லி பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் தான் இருக்கும். மறுபடியும் போய் பார்க்க போயிருந்தேன். பயங்கரமாக குதிச்சு இங்கே பாருங்கள் எப்படி சாப்பிட்டுட்ருக்கான்னு. இப்போ எல்லாரையும் போலையே நார்மலான ஃபுட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டான். நல்ல எலும்பெல்லாம் கருக்கு முறுக்குன்னு கடிக்கிற அளவுக்கு வந்துட்டான். எல்லா சாப்பாடுமே நல்லா டைஜஸ்ட் ஆகுது. நல்லா வந்து வர ஆரம்பிச்சிட்டான். ஹெல்த் எல்லாம் சூப்பராக அவனுக்கு மாற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உள்ளே இருக்க இன்டர்னல் ஆர்கன்ஸ்லாம் நல்லாவே அவனுக்கு வேலை செய்யுது. முன்ன நம்ம பயந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா சார்லிக்கோட உடல் மாற்றங்கள் எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு அவன் தேறி வந்துட்டுருக்கான் அப்படின்றது நமக்கு தெரியும். அவன் அப்பவும் போல் அன்போடவும் பாசத்தோடவும் விளாண்டுட்டு இருக்கான். நம்ம குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்புக்கு முடியல அப்படின்னா உடனே நம்ம ஏதோ ஒரு காரணத்தினால ரோட்டில் அப்படியே விட்டுட்டு போவோமா? இல்லை. அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் செல்லமாக வளரக்கூடிய செல்லப்பிராணிகளுக்கும் நம்ம அதே மாதிரி தான் பண்ணணும். ரோட்டில் அனாதையாக விட்டுட்டு போகக்கூடாது. அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்களால வாய் திறந்து எதுவுமே கேட்க முடியாது. அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நாம் தான் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போய் நல்ல ஒரு மெடிக்கல் சப்போர்ட்டோ ஃபுட்டோ கொடுத்து ஒரு அன்பு பாசம் எல்லாத்தையும் அவனுக்கு வந்து நம்ம கொடுத்து அந்த ஜீவனோட கடைசி நாள் வரைக்கும் நம்ம கூட வச்சுருந்து அவனுக்கு தேவையானதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்து பாதுகாப்பாக வளர்க்க வேண்டியது நம்மளோட கடமை. இந்த மாதிரி அனாதையை தயவு செஞ்சு யாரும் ரோட்டில் விட வேண்டாம். இந்த வீடியோவை பார்த்து தயவு செஞ்சு அந்த தப்பை வந்து இனிமேல் யாரும் செய்யக்கூடாது அப்படின்னு புரிஞ்சுக்குவோம். நன்றிங்க.